இயேசு கிறிஸ்துனுடைய இனிய நாமத்தினாலே இந்த நாளிலும் இந்த ஆராதனைக்கு தொலைக்காட்சி வழியாய் பார்த்து கொண்டிருக்கிற அவர் என்போடு கூட வரவேற்கின்றேன். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் கர்த்தரை நாம் வீடுகளில் இருந்து ஆராதிக்கவும் தேவன் இந்த காலங்களில் நமக்கு கிருபை செய்திருக்கிறார். கர்த்தரை உள்ளத்திலிருந்து நாம் மகிமைப்படுத்துவோம். எங்களோடு கூட கர்த்தருடைய நாமத்தை நீங்கள் பாடல்கள் வாயிலாக, ஆராதனை வாயிலாக மகிமைப்படுத்துங்கள். கர்த்தர் இந்த நாளிலே நம்மோடு கூட நிச்சயமாக இடைவிடுவார். தேவன் நம்முடைய மத்தியிலே பெரிய காரியங்களை செய்வாராக. நாம் கரங்களை தட்டி இப்பொழுது நாம் பாடல்களை பாடப்போகிறோம். அதற்கு முன்பாக நம் தலைகளை தாழ்த்தி ஜெபிக்கலாம். ஜெபம் செய்வோம். ஆராதனைகளுக்குள் வாசம் பண்ணுகிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, துதிக்கப்பட தகுந்தவரே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். இந்த மகிமை தொலைக்காட்சி வழியாக இந்த ஆராதனையில் பங்கு கொண்டிருக்கிற அத்தனை பிள்ளைகளை நீர் ஆசீர்வதியும். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிற விதமாக உம்மை புகழ்ந்து உம்மை சோத்தரிக்க துதிக்க இந்த நாளிலே நீ கொடுத்திருக்கிற நல்ல வாய்ப்புக்காக உமக்கு சோத்திரம். தேவரீருடைய பிரசன்னம் எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். நாங்கள் செய்கின்ற எல்லா காரியங்களையும் தேவரீர் உம்முடைய நாம் மகிமைக்காக செய்யவும், ஆசீர்வாதமாக இந்த ஆராதனை அமையவும் கர்த்தர் உதவி செய்யும். பரிசுத்த ஆவியானவர் எங்களுடைய உள்ளங்களையும் சிந்தனைகளையும் நீர் ஆட்கொள்ளும். எங்களோடு இடைவிடும். வீடுகளிலே துணிக்கின்ற இந்த வார்த்தைகள், கேட்கிற இந்த பாடல் சத்தங்கள் ஆறுதலையும் சமாதானத்தையும் புதிய கிருபைகளையும் நன்மைகளையும் கொண்டு வரட்டும். இயேசு கிறிஸ்துவிலே வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டுடைய நாம் மகிமைப்படுவதாக 206வது பாடல் நித்திய ஜீவன் பாடல். ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையில் நடத்தும் பாடலை கரங்களை தட்டி நாம் பாடப்போகிறோம். தெய்வ சமூகத்தில் ஆண்டவர் நமக்கு செய்த வல்லமையான செயல் நினைவு கூர்ந்து இந்த பாடலை நாம் பாடுவோம். கர்த்தரை நாம் துதிப்போம். ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவனுள்ள தேவனை வாரும் ஜீவ பாதையிலே நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். ஜீவ தண்ணீர் ஊரும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாவிகள் துரோகிகளையா, பாவாத மக்களே துயா. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ. தேவனே நீ பெரியவர், தேவனே நீ பரிசுத்தர், தேவனே நீ நல்லவர், தேவனே நீ வல்லவர். பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கி நீரலோ.
பாதகர் எம் பாவம் போக்கவே பாதகன் போல் தொங்கினீரல்லோ. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. 5 கண்ட மக்களுக்காக 5 காயம் ஏற்ற நேசரே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. தேவனே நீ பெரியவர் பெரியவர். தேவனே நீ பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர் நல்லவர். தேவனே நீ வல்லவர் வல்லவன். நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. நொந்துருகி வந்த மக்கள் நேச ஆவி வீச செய்குவே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே வாக்கு மாறா உண்மை நாதரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. தேவனே நீ பெரியவர். தேவனே நீ பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர் நல்லவர். தேவனே நீ வல்லவர் வல்லவன். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம் வல்ல ஆவி மாறி ஊற்றுவே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசவர காலமாகுதே. நியாய தீர்ப்பின் நாள் நெருங்குதே நேசவர காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. இந்த மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. தேவனே நீ பெரியவர் பெரியவர். தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர். தேவனே நீ நல்லவர் நல்லவர். தேவனே நீ வல்லவர் வல்லவன். மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டீரோ. அல்லேலூயா. தேவனுடைய நாம் மகிமைப்படட்டும். கர்த்தர் பெரியவர், அவர் பரிசுத்தர், அவர் வல்லவர் நல்லவர் என்று சொல்லி கர்த்தர் நாம் புகழ்ந்து கொண்டே இருப்போம். கர்த்தர் நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நம்முடைய வாழ்விலே பெரிய காரியங்களை அவர் செய்வார். அல்லேலூயா. தேவன் நம்முடைய மத்தியிலே அவர் எழுந்தருளி இருக்கிறார். நம் பாடல் பாடும் போகுதே தேவ பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிற எத்தனை பேர் இதை நீங்கள் விசுவாசித்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறீர்கள், ஆண்டவருக்கு துதிகளை செலுத்துகிறீர்கள். அல்லேலூயா. தேவனுடைய நாமம் மகிமைப்படட்டும். கிருபை இதே, தேவ கிருபை இதே. தேவன் இந்த நாட்கள் முழுவதும் நம்மை தாங்கினார். எத்தனையோ பிரச்சனைகள், ஒருவேளை பலவிதமான போராட்டங்கள், சூழ்நிலைகள் நம்மை தாக்கின பொழுதும் தேவன் நம்மை வழிநடத்தினார். அதை நினைத்து கிருபை இதே, தெய்வ கிருபை இதே, தாங்கி வழிநடத்தியதே என்று தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். 339வது பாடல் புத்தகத்தில் நித்திய ஜீவன் பாடல் புத்தகம் 333வது பாடலை நம் கரங்களை தட்டி பாடுவோமா? எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி, வீடுகளை பார்க்கிறவர்கள் எல்லாரும் சேர்ந்து நாம் பாடுவோம். அல்லேலூயா. சோதரம்
கிருபையிலே தேவ கிருபையிலே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே இயேசுபரன். ஆருயிரன்பராய் எங்களுடனே ஜீவிய பாதையிலே அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தில் காத்தனரே. அனுதினமும் வழி நடந்தே அவரது நாமத்தை காத்தனரே. கிருபையுதே தேவ கிருபையுதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர அனுகிரகித்தார். அன்பின் அகலமும் நீளம் உயரமும் ஆழமும் அறிந்துணர கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிறிஸ்துவிலே ஒரு மனையாய் சிருஷ்டித்தே நிறுத்தினார் அவர் சுதராய். கிருபையுதே தேவ கிருபையுதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. நல்ல போராட்டம் போராடி ஜெயித்தே நித்திய ஜீவனை நாம் பெற்றிடவே. விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். விசுவாசத்தில் நிலைத்திடுவோம், அசையாது அழைப்பினை காத்துக் கொள்வோம். கிருபையுதே தேவ கிருபையுதே தாங்கி நடத்தியதே. இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். இயேசுவிலே பொன்னேசரிலே அகமகிழ்ந்தே நாம் ஆனந்திப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் நம்மை கிருபையினால் தாங்கி இருக்கிறார். தேவன் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக அவருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி கர்த்தரை நாம் துதிப்போம். மனதார அவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, உங்கள் கிருபை எங்களை தாங்கிடுச்சு, நீங்களை வழிநடத்தினீங்க என்று சொல்லி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினம் உமக்கே மகிமை என்று சொல்லி நாம் பாடப்போகிறோம். ஐயா வாழ்க வாழ்க, ஆண்டவரே உம்முடைய நாமம் வாழ்க என்று சொல்லி நாம் பாடுவோமா? தேவனுக்கு 622வது பாடல். தேவனுக்கு மகிமை, தெய்வத்துக்கு மகிமை. கரங்களை தட்டி உற்சாகமாக பாடுவோம். சோதரம். அல்லேலூயா, ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை.
ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சீத்தம். செவிகளை நீ திறந்து விட்டி செய்வோம் சீத்தம். இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எளிமையான எங்களையே என்று நினைப்பவரே, எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தில் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதலே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். இன்று பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. குறை நீக்கும் வல்லவரே கோடி சோத்திரமே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. பாவக்கரை போக்கும் கர்த்தாவே, கல்வாரி நாயகனே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை. தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. என்னை தேடி வந்து மீட்டவரே, தினமுமக்கே மகிமை. அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். கர்த்தர் இந்த நாளிலே நம்முடைய பாடல்கள் வெளியாய் கர்த்தரை நாம் மகிமைப்படுத்தி இருக்கிறோம். நாம் தொடர்ந்து கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். பாடல் மூலமாக, துதி மூலமாக
கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். தொடர்ந்து கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. நீ எங்களுக்காக தம்முடைய ஜீவனை கொடுத்தீங்க, நீ எல்லாம் பார்த்து கொள்வீங்க ஆண்டவரே என்று சொல்லி ஒரு விசுவாசத்தோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தரை நாம் துதித்து மகிமைப்படுத்த போகிறோம். அல்லேலூயா. தேவனுடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். கர்த்தர் நமக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காக ஆண்டவரே, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீ என்னுடைய வாழ்வில் எல்லா சூழ்நிலைகளையும் நீர் அறிந்திருக்கிறீர், நீர் பார்த்துக்கொள்ளீர் என்று சொல்லி ஒரு பாடலில் நம் கரங்களை தட்டி நாம் பாடுவோமா? 666 பாடல், இயேசு நீங்கள் இருக்கையில் நாங்கள் சோர்ந்து போவதில்லை என்ற பாடல் நம் கரங்களை தட்டி உற்சாகமாக நாம் பாடுவோம். கர்த்தர் என்னுடைய வாழ்வில் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு கூட நாம் பாடுவோம். அல்லேலூயா. கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். கரங்களை தட்டி Thank you, Jesus. Hallelujah, hallelujah. நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. சமாதான காரணர் நீங்க தானே, சர்வ வல்லவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. தாயும் தகப்பனும் நீங்க தானே, தாங்கும் சுமை தாங்கி நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. எனக்கு அழகெல்லாம் நீங்க தானே, எனது ஆசையெல்லாம் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. எல்லாமே எனக்கு நீங்க தானே, எனக்குள் வாழ்பவரும் நீங்க தானே. இயேசு நீங்க இருக்கையில ஆமென் நாங்க சோர்ந்து போவதில்லை. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க, நீங்க எல்லாமே பார்த்து கொள்வீங்க. இயேசு நீங்க இருக்கையில நாங்க சோர்ந்து போவதில்லை. ஆமென். எல்லாரும் கண்களை மூடி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவரே, நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. என்ன சூழ்நிலைகளாயிருந்தாலும் பவுல் சொன்னது போல மரணமோ ஜீவனோ அதிகாரங்களோ பட்டயமோ எதுவும் கர்த்தருடைய அன்பிலிருந்து கிறிஸ்துவின் அன்பிலிருந்து எங்களை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயித்திருக்கிறோம். ஆண்டவருடைய அன்பை விட்டு நாங்கள் சோர்ந்து போகிற சூழ்நிலைகள் வரும்போதெல்லாம் ஆண்டவரே, நீர் எங்களை கைப்பிடித்து தூக்கி விடுகிறீர். பேதுரு அன்றைக்கு தண்ணீரிலே அவன் நடக்க விரும்பின போது அவனுடைய விசுவாசத்தை பார்த்து நடந்து வா என்றீர். ஆனால் ஐயரே, இதோ நான் அமிழ்ந்து போகிறேன் என்று சொன்ன உடனே அவருடைய கரங்களை பிடித்து தூக்கி விட்டவர். எங்களுடைய சூழ்நிலைகள், என்னுடைய வேதனைகள், என்னுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் அறிந்திருக்கிறீர். உமக்கு நன்றி என்று சொல்ல எல்லார் வாய்களை திறந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். ஆண்டவரை துதிப்போம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியிலே கடந்து வந்திருக்கிறது.
கர்த்தர் நம்முடைய எண்ணங்களை அவர் அறிந்திருக்கிறார், சிந்தனைகளை அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர் என்று சொல்லுவோம். தகப்பனே, நீர் நல்லவர், நீர் மாறாதவர், நீர் கிருபை உள்ளவர், நீர் வல்லவர், நல்லவர், நீர் பெரிய காரியங்களை செய்கிறவர். உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். எல்லார் வாய்களை திறந்து ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆண்டவர், உம்முடைய நேசம் எவ்வளவு பெரியது, உம்முடைய அன்பு எவ்வளவு பெரியது. எங்களை உருமாற்றி நடத்துகிற உம்முடைய அன்பு, எங்களுக்கு உதவி செய்கிற உம்முடைய அன்பு. ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தரை துதிக்க துதிக்க பாருங்க. தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய இல்லங்களிலே இறங்கி வருகிறது. கர்த்தர் நம்மை அபிஷேகிக்கிறார். கர்த்தர் நம்மை ஆச்சரியமாய் நடத்தும்படி வாக்கு கொடுக்கிறார். தேவ பலனினால் கர்த்தர் நம்மை இடைகட்டுகிறார். கர்த்தரை துதிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது கர்த்தருடைய கரத்தில் நம்ம ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரின் பாவங்களை மன்னி என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவர், அதுதான் புத்தியுள்ள ஆராதனை என்று வேதம் சொல்லுகிறது. உங்களுடைய சரீரத்தை கர்த்தருக்கு ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதே ஜீவனுள்ள ஆராதனை. அதுதான் கர்த்தருக்கு பிரியமான ஆராதனை. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டுடைய பிரசன்னத்திற்காக நன்றி சொல்லுவோம். தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய மத்தியில் இருக்கிறது என்ற விசுவாசத்தோடு கர்த்தருக்கு மகிமைப்படுத்தும். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஹல்லேலூயா. இயேசு நல்லவர், கர்த்தர் நல்லவர். அவருடைய ஹல்லேலூயா, அவருடைய கரங்களிலே நாம் உருவாக்கப்படுகிறோம். அவருடைய கரங்களினால் நாம் வணையப்படுகிறோம். ஆவியானவரே உமக்கு நன்றி என்று சொல்லுவோம். கர்த்தரை நோக்கி நம்முடைய கண்களை ஏறெடுப்போம். ஆண்டவரே, நம்முடைய பிரசன்னத்தால் நிரப்பும், நம்முடைய வல்லமையினால் என்ன நிரப்பும், நம்முடைய கிருபையினால் என்ன நிரப்பும் என்று கேட்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ஆவியானவரே, எங்கள் மத்தினை அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி அப்பா. ஹல்லேலூயா. வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாய் என்று சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஆண்டவரே, எங்கள் மத்தினை கடந்து வாரும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, நன்றி. வாருமையா போதகரே, வாருமையா போதகரே, வற்றாத ஜீவ நதியாக, வற்றாத ஜீவ நதியாக, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே, ஜீவ தண்ணீரே, ஆவியானவரே, வற்றாத நதியாக வாரும் போதகரே. ஆவியானவர் எங்கே வருகிறாரோ அங்கே விடுதலை. கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அங்கே விடுதலை. அங்கே தேவனுடைய பிரசன்னம் நம்முடைய வாழ்விலே மாற்றங்களை தருகிறது. ஹல்லேலூயா. கணுக்கால் அளவு போதாதையா, ஆண்டவரே, முழங்கால் அளவு போதாது. உம்முடைய அன்பிலே, உம்முடைய ஆவியினாலே ஆண்டவரே நாங்கள் மூழ்கணும், எங்களுக்கு உதவி செய்யும் என்று சொல்லி தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே. தேற்றரவாளனே, உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உமக்கு நாங்கள் ஆராதனை செய்கிறோம். உம்மை நாங்கள் மகிமை 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 என்று சொல்லி ஹல்லேலூயா நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும் என்று சொல்லி நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம். கர்த்தர் எவ்வளவு நன்மைகளை செய்தீர், அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, அசைவாடும் ஆவியே, தூய்மையின் ஆவியே, இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே, இந்த இடம் அசைய உள்ளம் நிரம்ப இறங்கி வாருமே. ஆண்டவரே, எங்கள் மத்தியில் இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா துதியும் கனத்தையும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். எஸ் லார்ட், எங்களோடு கூட நீர் இருக்கிறீர்.
எங்களை நீரே எங்கள் மத்தியில் எழுந்தருளி இருக்கிறீர். நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களை உம்முடைய வல்ல ஆவியினால் நீர் ஆட்கொண்டிருக்கிறீர். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. முதலாவதாக நாம் சில ஜெப குறிப்புகளுக்காய் நாம் ஜெபிக்க போகிறோம். தேவ சமூகத்தில் அப்படியே முழங்கால் படியிட்டு இந்த ஆராதனை வேடி தொடர்ந்து அப்படியே நாம் ஜெபிப்போம். அப்படி ஜெப நிலையில் இருந்து தகப்பனே நம்முடைய தேசத்திற்காய் நாங்கள் ஜெபிக்க போகிறோம். நம்முடைய தேசத்தில் இருக்கிறதான எல்லா விதமான காரியங்களை கர்த்தர் மாற்றும்படியாய் வேதம் சொல்லுகிறது, என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி பொல்லாத வழிகளை விட்டு திரும்பி என்னிடத்தில் ஜெபம் பண்ணினால், என்னிடத்தில் வேண்டுதல் செய்தால் ஜெபத்திற்கு நான் பதில் தருவேன், தேசத்திற்கு சேமத்தை தருவேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார். கர்த்தருடைய சமூகத்திலும் ஜெபிப்போம். தேசத்திற்காக இங்கே இந்த காரியங்களில் ஆண்டவர் தலையிடும்படியாய் இந்த கொரோனா வியாதி எல்லா இடங்களிலும் பரவி வருகிறது. ஜனங்கள் தத்தளிப்பின் மதுபானங்களை குடிக்கிற ஒரு அளவிற்கு இந்த நாட்களில் மக்கள் மீது ஒரு தத்தளிப்பையும் ஒரு பயத்தையும் அது உண்டாக்கி கொண்டிருக்கிறது. மக்களெல்லாம் எப்படி ஆகுமோ என்று சொல்லி ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். அதற்காக நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே தேசத்திற்கு சேமத்தை தாரும் என்று சொல்லி ஜெபிப்போம். இதை பார்த்துக்கிட்டு எல்லார் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. ஆண்டவரே தேசத்திலே சேமத்தை தாரும் ஆண்டவரே. தேசத்திலே ஆண்டவரே இப்படிப்பட்ட கொள்ளை நோய்கள் பரவாதபடிக்கு தேவன் கிருபை செய்யும் என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். தகப்பனே எங்களுடைய தேசத்தை ஆசீர்வதியும். இந்த தேசத்தில் ஜனங்கள் மடிந்து போகாதபடிக்கு, ஜனங்கள் ஆண்டவரே அழிந்து போகாதபடிக்கு தேசத்தை காப்பாற்றும். பொருளாதாரத்தில் வீழ்ச்சி, மக்களுடைய அன்றாட வாழ்விலே பல்வேறு தொந்தரவுகள், சூழ்நிலை மாற்றங்கள், ஆண்டவரே எங்களுடைய தேசத்திலே ஒரு சேமத்தை தாரும் என்று கேட்போம். வாய்களை திறந்து கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபிப்போம். ஆண்டவரே தேசத்தில் ஆண்டவரே இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாம் மாறத்தக்கதாய், மக்களெல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம், எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே எம்மை விட்டு மறந்த நாட்களை மன்னியும், எங்களை விட்டு எங்களையே நாங்கள் எண்ணிக்கொண்டு வாழ்ந்த நாட்களை மன்னியும். ஆண்டவரே தேசத்தில் சேமத்தை தாரும், தேசத்தில் கொள்ளை நோய்களை மாற்றும் ஆண்டவரே என்று சொல்லி நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. இதை பார்க்கிற எல்லார் வாய்களை திறந்து நாம் ஜெபிப்போம். ஹல்லேலூயா. அந்த வார்த்தை கேட்கிற எல்லாருடைய உதடுகளும் ஜெபிக்கட்டும். ஆண்டவரே நாங்கள் தேசத்திற்கு ஜெபிக்கிறோம். தேசத்தில் ஒரு பெரிய மாற்றத்தை தாரும் ஆண்டவரே. தேச தலைவர்களுக்குள்ள ஒரு பயம், மக்களுக்குள்ள ஒரு பெரிய பயம், என்ன வருமோ, எப்படி நடக்குமோ, ஐயோ எங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இந்த காரியங்கள் எல்லாம் கர்த்தர் மாற்றும்படியாக ஜெபிப்போம். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறார். நம்முடைய ஜெபத்திற்கு கர்த்தர் பதில் தந்து கொண்டிருக்கிறதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். நன்றி ஆண்டவரே. இந்த காரியத்தை நீர் ஜெபங்களை கேட்டு எங்களுக்கு பதில் தரப்போகிறதற்காய் உமக்கு நன்றி ஸ்தோத்திரிக்கிறோம். இரண்டாவதாக தேசத்தில் மற்றொரு காரியம், வெட்டுக்கிளிகள் இப்பொழுது தேசத்தில் வந்திருக்கிறது என்று சொல்லி நம்ம எல்லா இடங்களிலும் இப்படிப்பட்ட செய்திகளை கேள்விப்படுகிறோம். தேசத்தில் விளைச்சலை குலைக்கும்படிக்கு வேதத்தில் சொல்லப்படுகிறது. இப்படி வெட்டுக்கிளிகள் வருவது வாதை என்று வேதம் சொல்லுகிறது. அப்படிப்பட்ட காரியங்களில் கர்த்தர் மாற்றும்படியாய் தேசத்திலே கர்த்தர் சேமத்தை தர வேண்டும். இந்த வாதைகள் நிறுத்தப்பட வேண்டும். கர்த்தாவே இயற்கை சீற்றங்கள் ஒரு பக்கம், மக்களெல்லாம் கலங்கி இருக்கிறார்கள். ஆண்டவரே இந்த வெட்டுக்கிளிகள் தேசத்தை தாக்காதபடிக்கு தேவன் இந்த நாட்களிலே கிரியை செய்யும்படியாய், விளைச்சல் எல்லாம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாக ஒரு விசை நாம் இணைந்து நாம் ஜெபிப்போம். ஜெபத்தில் நம்ம எல்லாரும் இணைந்து ஜெபிப்போம். ஹல்லேலூயா. மெய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆவியானவரே, மெய் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய வல்ல கரம் இறங்கட்டும் அப்பா. மெய் ஸ்தோத்திரி. உம்முடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென் ஜீசஸ். அப்பா அந்த வேளையிலே கூட கர்த்தாவே எங்களை காண்கிற தேவன் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக நன்றி. ஒரு ஆகாரின் கண்ணீரை கண்டீரே. இந்த வேளையிலும் கூட கர்த்தாவே எங்களுடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அப்பா கொள்ளை நோயினாலே எங்களுடைய தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது. தற்போது அப்பா அந்த பட்சிகள் நிமித்தமாக இந்த தேசம் அப்பா விளை நிலங்கள் அப்பா பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அப்பா மை ஸ்தோத்திரம் அப்பா. பறந்து காக்கும் பட்சியை போல எங்களை காக்கிறவர் நீர் அப்பா. மை ஸ்தோத்திரம். எங்களை பாதுகாக்கிறவர் நீர்
ஹalleluya மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. எகிப்தின் வாதைகள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. ஹalleluya ஹalleluya. எங்களுடைய தேசம் முழுவதும் உம்முடைய வல்லமை பாயட்டும் அப்பா. மை ஸ்தோத்திரம் 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 அப்பா. என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய்? ஆண்டவரை நோக்கி அப்பா நாங்கள் கலங்கி போயின்னு இருக்கிறோம்ப்பா. தேசத்தில் ஜனங்கள் கலங்கி போயின்னு இருக்கிறாங்கப்பா. ஹalleluya. எத்தனை பேரோ அப்பா பேர்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் அப்பா கண்ணீரோடு விளைநிலங்கள் அழிந்து கொண்டிருக்கிறது, தேசம் அழிந்து கொண்டிருக்கிறது, இந்த வெட்டுக்கிளிகளின் தாக்கம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது, தேசம் பாழாய் கொண்டிருக்கிறதப்பா. இந்த வேளையில சப்பா அந்த தாக்கத்தை நிறுத்தி போடுங்க. ஹalleluya ஹalleluya. அந்த எகிப்தின் வாதைகள் எங்களுக்கு வேண்டாம் அப்பா. ஹalleluya. கடுகளவு விசுவாசம் எங்கள் மலையை கூட பெயர் தெரிந்து போடும் கத்தாவே. எங்களுடைய விசுவாசத்தின் ஜெபம் இன்றே ஒரு அற்புதம் நிகழட்டும் கத்தாவே. எங்களுடைய தேசத்தில் இந்த வாதைகள் எல்லாம் நிறுத்தப்பட வேண்டும் அப்பா. நீங்க ஒரு வல்லமையால அப்பா தேசம் முழுவதும் ஆட்கொண்டு வழி நடத்துங்கப்பா. இந்த கொள்ளை நோய்கள் எங்கள் மத்தியிலிருந்து அழிக்கப்பட நம்முடைய சமூகத்திலே நாங்கள் வைக்கிறோம் அப்பா. எங்களையும் தாழ்த்துகிற உரிமையாக்குறோம் மீட்பர் மூலம் கேட்கிற பிதாவே, ஆமென் ஆமென். நம்முடைய ஜெபத்தை கர்த்தர் கேட்டிருக்கிறார். நிச்சயமாக தேசத்திலே கர்த்தர் சேமத்தை கட்டளையிட போகிறார். கடைசியாக ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படவும், ஆலயங்களிலே கர்த்தரை நாம் முழுமனதோடு ஆராதிக்கத்தக்கதாய் தேவன் கிருபை செய்யும்படி ஜெபிப்போம். ஆண்டுடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுடைய ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்பட வேண்டும். நாங்கள் உம்மை வந்து தரிசித்து உம்மை நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்தணும். அதற்கு உதவி செய்யும் என்று கேட்போம். ஆண்டவரே பல்வேறு நிலைமைகளில் நீங்கள் இருக்கலாம். என்ன சூழ்நிலைகளை நீங்கள் இந்த தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருக்கிறீர்களோ, என்ன காரியத்திற்காக நீங்கள் ஜெபிக்கிறீர்களோ, அதில் தேவன் ஒரு கிருபை தரும்படியாய், தேவன் அதில் ஒரு விடுதலை தரும்படியாய், தேவனுடைய கரம் ஒரு வழியை உண்டாக்கும்படியாய் இந்த நாளில் நம்ம எல்லாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரை என்ன ஜெபக்குறி உங்களுடைய தனிப்பட்ட ஜெப குறிப்புகளை சொல்லி ஜெபிங்க. இந்த நாளில் உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே என்னென்ன காரியத்திற்காக நம்முடைய பிள்ளைகள் இந்த டிவி நிகழ்ச்சியின் வழியாய் பார்த்து கொண்டிருக்கிறார்களோ, என்ன சூழ்நிலைகளில் இருக்கிறார்களோ, கண்ணீரோடு கலக்கத்தோடு இருக்கிறார்களோ, அவருடைய வாழ்வில் ஒரு அற்புதத்தை செய்யும் ஆண்டவரே. அவருடைய வாழ்வை மகிழ பண்ண ஆண்டவரே. இப்பொழுதே நம்முடைய கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. கர்த்தர் பெரியவர் அல்லவா? நீரே இப்படி பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்ணுவீராக, ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணுவீராக, போராட்டங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எங்கள் தேசத்தில் இந்த டாஸ்மார்க் இந்த குடி பழக்கத்தின் மூலமாக எத்தனையோ குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஆண்டவரே தேசத்தில் இப்படிப்பட்ட காரியங்களை கர்த்தர் அகற்றும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஐயோ எத்தனை குடும்பங்கள் கண்ணீர் வெடித்து கொண்டிருக்காங்க, அவங்களுக்கு ஜெபிக்கிறோம். பல்வேறு கடன் பிரச்சனைகள் வியாதிகள் இருக்கிற பிள்ளைகள், ஐயோ எனக்கு ஒரு வழி கிடையாதா என்று காத்து தெய்வ சமூகத்தில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய கரம் இறங்குவதாக. இப்பொழுதே அவருடைய ஜெபங்களை கர்த்தர் கேட்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த தொலைக்காட்சி வழியாக இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்விலும் கர்த்தர் அற்புதங்களை நீ செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆலயங்கள் எல்லாம் திறக்கப்படத்தக்கதா ஆண்டவர் உம்முடைய நாமத்தை நாங்கள் வந்து ஆராதிக்க தேவனுக்கு கிருபை தரப்போகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய பலவீனங்களை மாற்றிவிட்டதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தர் அற்புதத்தை செய்து விட்டார் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். அவருடைய வாழ்விலுடைய குடும்பங்களில் சந்தோஷம் சமாதானத்தை தேவன் தந்து விட்டதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்களும் நல்ல பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்வோம். கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க போகிறோம். ஆண்டவர் ரட்சகரமாக இருக்கிற இயேசுவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளில் உருவாக்கும் ஆவியானவர் என்ற தலைப்பில் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கேட்க இருக்கிறோம். நாம் பெந்தெகோஸ்தே திருநாளை கொண்டாடுகிற இந்த நாளில் ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார். இந்த தலைப்பு யோபு 33:4. தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. இந்த வார்த்தையை தியானிக்க இருக்கிறோம். ஜெபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உள்ளங்களை இல்லங்களை ஆளுகிறவரே, எங்களுக்கு உயிர் கொடுக்கிறவர் நீர். இந்த நாளிலே எங்களோடு கூட நீர் இடைவிடும். உடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்க இருக்கிறோம். எங்களுக்கு உதவி செய்யும். இயேசு கிறிஸ்து மூலம் வேண்டிக் கொள்கிறோம். ஆமென். ஆவியானவர் எங்கேயும் இங்கு விடுதலை உண்டு என்று வேதம் சொல்லுகிறது.
ஆவியானவருடைய செயல்பாடுகள் வேதாகமத்தில் நிறைய கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதில் ஒன்று உருவாக்குகிற ஆவியானவர். The Holy Spirit is a maker. ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறார். He is molded, renew our life என்றெல்லாம் வேதத்தில் வாசிக்கிறோம். அதை நம்ம அறிந்து கொள்ள முடியும். என கண்பானவர்களே, யோபு இங்கே சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் என்னை உண்டாக்கினார், சர்வ வல்லவருடைய சுவாசம் எனக்கு உயிர் கொடுத்தது. ஆதியாகம புத்தகத்திலே மனிதன் ஜீவாத்துமானான் என்று வேதம் சொல்லுகிறது. தேவனுடைய சுவாசம் பட்டவுடனே அவன் ஜீவாத்துமாவானான். அப்படி என்றால் நமக்குள்ளே ஒரு ஆவி இருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆவிக்குள்ளாக இடைபடுகிறார், நம்மை மாற்றுகிறார். பிதா குமாரன் பரிசுத்த ஆவியானவரிலே பரிசுத்த ஆவியானுடைய வேலைகள் திருச்சபையிலும் குடும்பத்திலும் தனி மனித வாழ்விலும் ரொம்ப முக்கியமானது. ஒருவேளை திரியேக கடவுளை நாம் ஆராதிக்கிறோம், ஆனால் பரிசுத்த ஆவியானவர் எங்கே மேன்மைப்படுத்தப்படுகிறாரோ அங்கே பார்த்தா பெரிய மாற்றங்கள் உண்டாகிறது. இந்த நாளிலே 3 காரியங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்தி நான் ஜெபிக்கிறேன். இந்த ஆவியானவர் உருவாக்குகிறார். ஹோலி ஸ்பிரிட், ஆவியானவர் நம்மை உருவாக்குகிறவர். எப்படி எல்லாம் உருவாக்குகிறார்? வேதத்தின் அடிப்படையில் 3 காரியங்கள். முதலாவதாக உதவி செய்து உருவாக்குகிற ஆவியானவர். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து நம்மை உருவாக்குகிறார். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காது பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு வேண்டுதல் செய்கிறார், நம்முடைய பலவீனங்களிலே உதவி செய்கிறார் என்று ரோமர் நிருபத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் உதவி செய்து உருவாக்குகிறார். இந்த உலகத்தில் எனக்கு யாருமே உதவி செய்கிறதற்கு இல்லை என்று ஒரு மனிதன் சொல்லும்போது சரீர பிரகாரமான உதவியாக இருக்கலாம், அல்லது சிந்தனைக்குரிய ஒரு உதவியாக இருக்கலாம், ஒரு நல்ல ஆலோசனையாக இருக்கலாம். இவைகளெல்லாம் கொடுப்பதற்காக தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற மிகப்பெரிய பலன் the person is Holy Spirit. ஆவியான ஒரு நபராக, ஒரு தனிநபராக நமக்குள்ளே செயலாற்றுகிறார். நம்முடைய பலவீனங்களிலே அவர் நமக்கு உதவி செய்கிறார். என்ன பலவீனம்? மனிதன் பாவத்தினாலே பலவீனப்படுத்தப்படுகிறான். சரீரத்தினுடைய காரியத்தினாலே, மாம்சத்தினாலே மனிதன் பலவீனப்படுத்தப்படுகிறான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் விழித்திருந்து ஜெபியுங்கள், ஆவியோ உற்சாகம் உள்ளது, மாம்சமோ பலவீனம் உள்ளது. அப்படி என்றால் மாம்சீக பலவீனங்களிலே கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். தேவன் நமக்கு உதவி செய்யும் போது நம்முடைய மாம்சீக பலவீனங்களிலே உதவி செய்கிறார். நம்முடைய பாவ வாழ்க்கையிலே, நம்முடைய பாவத்திலே வாழ்கின்ற அந்த வாழ்விலே இருந்து வெளிவருவதற்கான உதவி கர்த்தர் செய்கிறார். ஏன்னா அந்த உலகத்தில் பாவத்திலிருந்து விடுபடிய முடியாத அளவுக்கு நாம் தவிக்கும் போது ஆவியானவர் நம்மை அதற்கு நேராக உதவி செய்து நம்மை வழி நடத்துகிறார். பல பரிசுத்தவான்கள் பரிசுத்த ஆவியானவருடைய துணையோடு கூட அவர் நடந்தபடினாலே பரிசுத்தமாக்கப்பட்டார்கள். அதற்கு உதவி செய்கிறவர், பரிசுத்தத்திற்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்திலே வேதம் சொல்லுகிறது, அவர்கள் தைரியமாய் பிரசங்கம் பண்ணினார்கள். இரண்டாவது பலவீனம் என்ன? பயம். பயத்திலே நமக்கு உதவி செய்கிறார். இயேசு கிறிஸ்து பரமேறி பிதாவினிடத்தில் போய்விட்டார். அன்று சொல்லிட்டார், நீ எங்கே போய் சொல்லுங்க. ஆனால் சீஷர்கள் பயந்து கொண்டிருந்தார்கள். தைரியமாய் கர்த்தரை குறித்து சொல்ல முடியல.
பயம். இன்னைக்கு ஒரு சூழ்நிலையில் அப்போ அப்படி இருக்கிறோம். என்ன சூழ்நிலை பாருங்க, கொரோனா, இந்த கொள்ளை நோய், பயம். மனிதர்கள் பயப்படுகிறார்கள். என்ன நடக்கும் தெரியல. பயமும் திகிலும் மக்களை பிடிக்கிறது. அது அப்போஸ்தலர் திருச்சபையில் பயம் இருந்தது. என்றைக்கு ஆவியானவர் ஊற்றப்பட்டாரோ, ஆவியானவருடைய வல்லமையோடு பேதுரு பிரசங்கம் பண்ணினார். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள், 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். ஒரு பெரிய மாற்றம் இல்லை. என கண்பானவர்களே, கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறவர். நம்முடைய பயங்களிலே உதவி செய்கிறார். நம் பயந்து சோர்ந்து போகிற நேரங்களிலே ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். வேற எதெல்லாம் உதவி செய்கிறார்? 1 கொரிந்தியர் 2:10-11 வரை உள்ள பகுதி வசனத்தை வாசித்து பாருங்க. ஆண்டவரை அறிவதற்கு அவர்தான் நமக்கு உதவி செய்கிறார். கர்த்தர் எப்படிப்பட்டவர் என்பதை அறிந்து கொள்வது நம்முடைய சிந்தனையினால் அல்ல, ஆவியானவர் நமக்கு அப்படிப்பட்ட காரியங்களை கற்றுக் கொடுக்கிறார். இயேசு சொன்னார், நான் உங்களுக்கு ஒரு தேற்றவாளனை அனுப்ப போகிறேன். அவர் எல்லாவற்றை குறித்து உங்களுக்கு போதிப்பார். அவர் சத்திய ஆவியாகிய தேற்றவாளன். அவர் உங்களை சகல சத்தியத்துக்குள் நடத்துவார். அப்படி என்றால் கர்த்தரை அறிகின்ற அறிவு எப்படி வருகிறது? அவர் நமக்கு உதவி செய்கிறார். ஹியர் அவர் டீச் பண்றார், நமக்கு போதிக்கிறார். 1 கொரிந்தியர் 12:7-11 வசனங்கள் வரங்களை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. இது வரங்களெல்லாம் எதற்கு? நமக்கு உதவி செய்வதற்காய். குணமளிக்கிற வரம் உதவி செய்வதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். இரண்டாவதாக, உணர்வுபடுத்தி உருவாக்குகிற ஆவியானவர். முதலாவது உதவி செய்து உருவாக்குகிறார், உணர்வுபடுத்தி உருவாக்குறார். பாவத்தில் விழுந்து கிடக்கிற ஒரு மனிதனை உணர்வுபடுத்துகிற பரிசுத்த ஆவியானவர். நீ பாவத்தில் இருக்கான்னு மனிதர்கள் கண்டிக்க முடியாது. நீ தப்பு செய்கிறான்னு யாரும் சொல்ல முடியாது. நல்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திருடனா பார்த்து திருண்டாவிட்டால் திருட்ட ஒழிக்க யாராலும் முடியாது இல்லையா? அவரவர்கள் திருந்துவதற்கு, ஒரு மனிதன் திருந்தணும்னா பரிசுத்த ஆவியான உணர்வுபடுத்துகிறார். பழைய ஏற்பாட்டில் நான் பார்க்கிறோம், தாவீது பாவம் செய்தான், பத்சேபாள் மீது ஆசை கொண்டான். கர்த்தர் அவனுக்கு இருதயத்தில் உணர்த்த முடியல. ஒரு தீர்க்கதரிசி போய் சொன்னார், நாத்தான். அவனை உணர்வுபடுத்தினார். அப்படின்றால் நம்மை உணர்வுபடுத்துகிறவர், நம்முடைய உணர்வுகளிலே இருக்கின்ற காரியங்களை மாற்றி நம்மை உணர்வுபடுத்துகிற ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு கோபமாக இருக்கலாம், பொறாமையாக இருக்கலாம், எரிச்சலாக இருக்கலாம். இந்த உணர்வுகளை எல்லாம் அவர் மாற்றி உருமாற்றுகிறார், நம்மை உணர்வுபடுத்துகிறார். அந்த உணர்வுகளை சரிபடுத்துகிறவர் ஆவியானவர். ஒரு ரயில் கிளம்புகிற ஒரு சூழல், ஒரு மனிதன் ஓட்டமாக ஓடுறார். யார் பேச்சு அவருக்கு காதில் படலை, ரொம்ப வேகமாக ஓடிக்கிட்டு இருக்கார். அவர் ஓடுற அவசரத்தை பார்த்து அந்த இன்ஜின் பக்கத்தில் இருந்த அந்த கார்டு அவர் தடுத்து சொல்கிறாரு, இன்னும் ட்ரெயின் போடுறதுக்கு 1/2 hour இருக்கிறது, இன்னும் 1/2 மணி நேரம் இருக்குது, அவசரப்படணும், மெதுவாக போங்க. பின்பு அந்த மனிதன் என்ன செய்தாராம்? மெதுவாக நடக்க ஆரம்பிப்பார். பார், நம்முடைய உணர்வுகள் நேரம் ஆயிற்று, சரியில்லை என்று தெரிந்த உடனே நாம் ரியாக்ட் பண்ணுறோம். எப்படி இந்த காட், அந்த உதவியாளர், அங்கே இருக்கிற இந்த ட்ரெயின் இன்ஜினை இயக்குகிறவர் சொல்கிறார், கொஞ்சம் பொறுங்க, இன்னும் நேரம் இருக்குது. ஆவியான நமக்கு அப்படி கற்றுத்தர, கொஞ்சம் அவசரப்படாத, பொறுமையாயிரு, வெயிட் பண்ணு, முடிவை பார், சரியாக இருக்கும். இதை கற்றுத்தருகிறவர் உணர்வுகளை உணர்வுபடுத்தி உருவாக்குகிறார். என்னாகமோ 11:24-30 வசனங்களை பாருங்க. ஜனங்கள் காடைக்காய் மன்றாடுகிற, காடை வேணும், இறைச்சி வேணும். ஆனால் சொல்றது நடக்கும்ட்டார். மோசே 70 பேரை கொண்டு போய் கூடாரத்தை சுற்றி நிறுத்துகிறார். 70 பேர் தீர்க்க தரிசனம் சொன்னார்கள். எதற்காக இந்த தீர்க்க தரிசனம்? ஏன் இப்படி மோசே செய்தார் அப்படின்னு கொஞ்சம் வாசி பார்த்தீங்கன்னா, ஜனங்கள் ஊழியக்காரர் சொல்றது உண்மை என்பது நம்பும்படிக்கு ஆவியானவர் அவர்களுக்குள்ளா இருந்து பேசினார். மோசே சொல்ற காரியம் காடை வரும் அப்படிங்கிறத உணர்த்தினார். அது மாத்திரம் இல்லை, இன்னொரு பாளையத்துக்கு புறம்பே
அங்கேயும் தீர்க்க தரிசனம் சொன்னாங்க. ஜனங்கள்லாம் ஓடி போனாங்க. யோசுவா சொன்னார், நிறுத்திரும், தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டாம். இல்லை, தீர்க்க தரிசனம் சொன்னால் எவ்வளவு நல்லா இருக்கும். ஜனங்கள் கர்த்தருடைய ஆவியானவர் பேசும்போது அந்த உணர்வுக்கு, அந்த காரியத்திற்கு நாம் உணர்வுபட வேண்டும். எத்தனையோ பிரசங்கம் கேட்குறோம், எத்தனையோ ஆலயத்துக்கு போகிறோம், எவ்வளவோ காரியங்களை தொலைக்காட்சியின் வழியாக கேட்குறோம், உணர்வு இல்லையே. ஜனங்கள் உணர்வற்றவர்களாகி விடுகிறோமே. இதை உணர்வுபடுத்துகிறவர் ஆவியானவர் இன்றைக்கு உங்களை உணர்வுபடுத்துகிறார். இன்னொரு உணர்வு என்ன கொடுக்குறாரா? ரோமர் 8:14-16 சொல்லப்படுகிறது. 8:14-15-16 வசனங்களே, அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுவிகாரத்தை கொடுத்திருக்கிறார். இது ஒரு உணர்வு. சிலர் என்ன உணர்வு? குற்ற உணர்வு. ஐயோ நான் பாவி அப்படி சொல்லி அப்படி போயிடுவாங்க. கர்த்தர் சொல்றாரு, நீ என்னுடைய பிள்ளை. இங்கிருந்து அந்த உணர்வு கர்த்தர் கொடுக்கிறார். இப்படி உணர்வு எடுத்து உருவாக்குற, நீ என் பிள்ளை. பிசாசு என்ன, நீ பாவம் செய்துட்டு சாவு சாவு என்று அநேக நேரங்களிலே மனிதர்களுக்குள்ள தற்கொலை எண்ணங்களை கொண்டு வருகிறது பாருங்க. மனிதர்களை வியாதிக்கிறது இந்த குற்ற உணர்வு. கர்த்தர் சொல்ற, நீ என் பிள்ளை, நான் உனக்கு அதிகாரம் கொடுத்தேன், நான் உன்னை நேசிக்கிறேன், உன்னை மன்னிக்கிறேன். நம்முடைய உணர்வுகளை கர்த்தர் பார்க்கிறார். நம்முடைய உணர்வுகளில், நம்முடைய சிந்தனைகளில் அவர் உருவாக்குகிறார். நம்மை எச்சரிக்கிறார், நம்மை வார்ன் பண்ணுறார், நம்மை வழி நடத்துகிறார். கடைசியாக உண்மையின் வழியில் உருவாக்குகிறார். இன்னைக்கு மனிதர்களுக்கு எது உண்மைன்னு தெரிய மாட்டேங்குது இல்லையா? நிறைய நேரங்களில் நாம் எது உண்மை என்பதை நாம் மறந்து போகிறோம். எது சரியான காரியம் என்பதை நாம் மறந்து போகிறோம். நம்முடைய வாழ்விலே எது சரி என்பதை நாம் கற்றுக்கொள்ள முடியறதில்லை. ரோமர் 8:10-11 வசனங்களை வாசிக்கிறேன். நாம் தேவனுடைய பிள்ளைகளானால் ஆவியானவர் தான் நம்மோடு கூட சாட்சி கொடுக்கிறார். நம் பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. தேவனுடைய சுதந்திரம் கிறிஸ்துவுக்குடன் சுதந்திரம். கிறிஸ்துவோடு கூட நாம் மகிமைப்படும்படி அவரோடு கூட பாடுபட்டால் அப்படி ஆகும். எனக்கு அன்பானவர்களே, தேவனுடைய பிள்ளைகளாக, தேவனுக்குரியவர்களாக தேவன் நம்மை மாற்றுகிறார். 11ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் இயேசுவை மரித்துண்டு எழுப்பின ஆவி உங்களில் வாசமாயிருந்தார். கிறிஸ்து மரித்துண்டு எழுப்பின உங்களுடைய வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியின் சாவுக்கு எதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிப்பார். இதுதான் சத்தியம். உண்மையை சொல்லி உருவாக்கு சத்தியாவியானவர், சத்தியாவியாகிய தேற்றவாளன் இல்லையா? எது உண்மை தெரியறதில்லை மனிதர்களுக்கு. எது சரின்னு தெரியறதில்லை. எல்லாம் எஸ்ன்னு சொல்ல முடியாது, எல்லாம் சரிதான் சொல்ல முடியாது. உலகத்தில் அநேக காரியங்கள் நமக்கு சரியாக இருக்கானா சரியில்லை, உலகத்திற்குரியவர்கள் அல்ல ஆண்டவர் சொல்கிறார். அப்படி இல்லை, இதை பகிர்த்து அறிகிறவர், பகிர்த்து இதை நிதானித்து தருகிறவர் ஆவியானவர். சில நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு நினச்சிடறோம். ஆனால் நிறைய நேரங்களில் உண்மை என்னன்னு நமக்கு நிறைய தெரியாது. நமக்கு எல்லாம் தெரியும் என்று நான் நினைத்து விடுகிறோம், நமக்கு நிறைய தெரியாது. அதனால் நம்ம கோபப்படுறோம், நம்ம விரக்தி அடைகிறோம். ஆனால் உண்மையிலே மறைவானவைகள் நிறைவாக இருக்கிறது. ஆனால் பரிசுத்த ஆவியானவர் நம்மை சத்தியத்துக்குள்ளே நடத்துகிறார், சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துகிறார். எது உண்மையோ அந்த பாதையை நமக்கு காட்டுறார், உண்மையின் வழியில் உருவாக்குகிறார். இஸ் எ மேக்கர் த ட்ரூத். அவர் உண்மையை உருவாக்குகிறவர், உண்மை சொல்றவர். நமக்கு ஒரு நித்திய ஜீவன் உண்டு, இது உண்மை. இந்த பரலோக வாழ்வல்ல, பரலோக வாழ்வை காட்டிலும் இந்த உலகத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக ஜீவிக்கும்படிக்கு, நம் உண்மையுள்ள மக்களாக ஜீவிக்கும்படிக்கு தேவன் நமக்கு உண்மை உணர்த்துகிறார். பரலோகமும் நமக்கு இருக்குது, பரலோக வாழ்க்கை உண்டு. அங்கே மாத்திரம் இல்லை, இங்கேயும் நம்ம உண்மை உள்ளவர்களாக இருக்கணும். தேவனுடைய வாழ்விலே, நம்முடைய வாழ்விலே தேவனுக்கு நம் உண்மை உள்ளவர்களாய் ஜீவிக்க உண்மையை உணர்த்துகிறார். இதான் சத்தியம்பா. எது சரி எது தப்புன்னு தெரியலையே.
அப்போ நமக்கு சரியானவைகளை வழியிலே பாதை காட்டுகிற கர்த்தர். ஒரு டார்ச் லைட் கையில் இருந்தால் கரெக்டாக நம்ம இடத்தை அதுக்கு வழி காட்டுகிறவர், நம்மை வழிகாட்டுகிறார். கலாத்தியர் 5:16-21 வாசிக்கிறோம். அங்கே பகுதி வாசிக்கிற போது ஆவியின் கனிகள் சொல்லப்படுகிறது. இந்த ஆவியின் கனிகள் எதற்கு சொல்லப்படுகிறது? அதுதான் சத்தியம். இப்படிப்பட்ட உண்மையிலே கர்த்தர் நடத்துக. பொய்மை இருக்கிறது நிறையா. பாவம் ஒரு மனிதனை பொய் என்று சொல்ல வைக்கிறது. பாவம் செய்கிற மனுஷன் பொய் சொல்லுவான். பாவமான ஒரு மனிதன் பொய்யில் வாயில் நிறைய வரும். அப்போ உண்மையை உணர்த்துகிற ஆவியானவர். கடைசி ஒரு காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். 3 காரியத்தை சொல்ல. உதவி செய்து உருவாக்குகிறார். உதவி செய்து உருவாக்குகிறார். ஆண்டவர் நமக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவி நமக்கு உதவி செய்து நம்மை உருவாக்குகிறார். நம்முடைய உணர்வுகளிலே உருவாக்குகிறார். நம்முடைய உணர்வுகள், நம்முடைய சிந்தனைகளை அவர் உருவாக்குகிறார். கடைசியாக நம்முடைய ஆண்டவர் என்ன செய்கிறார்? உண்மையின் வழியிலே உருவாக்குகிறார். உண்மையின் வழியிலே உங்களை உருவாக்க எது சத்தியமோ அதில் நடத்துகிறார். கடைசியாகி ஒரு கதையை சொல்லி முடிக்கிறேன். ஒரு சின்ன கதை. உண்மையான டாக்டர் கிளிப்போர்டு என்கின்ற ஒரு பேராசிரியர், அவர் செய்தியாளராக திகழ்ந்தவர். அவர் ஒரு ஆலயத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார். இங்கே செய்தி கொடுக்க வேண்டும். புகழ்பெற்ற ஒரு மனிதர். மக்கள் நிறைய திரண்டு வந்திருந்தாங்க. கூட்டம் வழியுது. ஆலயத்துக்குள்ளே போக முடியல. கிளிப்போர்டுக்கு நேரம் ஆயிடுச்சு. போக வேண்டிய நேரம் ஆயிடுச்சு. ரொம்ப நேரம் கிடந்து அவர் வருகிறார். ஆலயத்துக்குள்ளே உள்ள நுழைய முற்படுகிறார். அந்த முன்பாக ஆலயத்துக்கு முன்பாக நிற்க தடுக்கிறாங்க. உள்ளே போக முடிய இடம் கிடையாது, உட்காரக்கு இடம் கிடையாது, அங்கே உள்ளே போக முடியாது. எங்கே உள்ளே போகிறீங்க? எங்கே வெளியே நின்னுங்கிறாங்க. அவர் சொன்னார், நான் தான் டாக்டர் கிளிப்போர்ட், நான் தான் உள்ளே போக விரும்புகிறேன், நான் தான் ஐயா பிரசங்கம் பண்ணணும், ஜனங்கள்லாம் காத்துட்ருக்குறாங்க. அந்த காவலாளி சொன்னார், ஏற்கனவே 2 பேர் இதே பார்த்து தான் சொல்லிவிட்டு நான் தான் கிளிப்போர்டுன்னு உள்ளே போயிருக்கிறாங்க. இப்போ நீங்களும் அதே மாதிரி போகிறீங்களா? ஏன்னா கண் பண்ணல. இந்த செய்தி, இந்த கதையிலேருந்து என்ன பாருங்கள், எது உண்மை என்று நமக்கு அநேக நேரங்கள் ஐடென்டிஃபை பண்ண முடியல. அப்படின்றால் பொய் இந்த உலகத்தில் நிறைய இருக்குது, கலந்துருக்குது. அப்போ எதை இது உண்மைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு உதவி செய்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் நமக்கு போதிக்கிறார், நமக்கு உதவி செய்கிறார், உண்மையின் வழியில் நம்மை நடத்துகிறார், உணர்வுகளை புதுப்பித்து நடத்துகிறார், உதவி செய்து நம்மை நடத்துகிறார், நம்முடைய பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார். இந்த தொலைக்காட்சியின் வழியாக பார்த்து கொண்டிருக்கிற அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இதனாலே கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். கண்களை மூடி நாம் ஜெபிக்க போகிறோம். ஆவியானவரே, என்னை உருவாக்கும், என்னை உருமாற்றம், உடைய சித்தத்தை உம்முடைய பிள்ளையாக நான் வாழ எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லுவோம். கர்த்தருடைய கண்கள் நம்மை நோக்கி கொண்டிருக்கிறது. தேவனுடைய கண்கள் நம்மை நோக்குகிறது. கர்த்தர் சொல்ற, பயப்படாத, உடைய பலவீனங்களை நான் அறிந்திருக்கிறேன். அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிற புத்திர சுபிகாரத்தை உனக்கு நான் தந்திருக்கிறேன், பயப்படாத. தேங்க்யூலா. நன்றி ஆவியானவரே. அநேகருடைய உள்ளங்களை கர்த்தர் பேசுகிறார், உங்களை உணர்வுபடுத்துகிறார். இன்னைக்கு கர்த்தர் உங்களை எச்சரிக்கிறார். அதை விட்டு அதை செய்யாதன்னு சொன்னாலும் மறுபடியும் செய்கிறாயோ? கர்த்தர் சொல்றாரு, அதை செய்யாதபடிக்கு எனக்கு உதவி செய்யும் என்று ஆண்டுடைய கரத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். உண்மை எதுன்னு தெரியாம நடக்கிறீங்க, எது உண்மைன்னு தெரியல. கர்த்தர் உனக்கு பகுத்தறிகிற அந்த காரியத்தை உனக்கு தருவான். அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய மத்தியிலே இடைப்பட்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே விடுதலை உண்டல்லவா? பரிசுத்த ஆவியானவரே, சிந்தனைகள் ஒரு விடுதலை. யாருமே எனக்கு இல்லையே, ஐயோ நான் அனாதை போல இருக்கிறேனே என்று எண்ணுகின்ற பிள்ளைகளுடைய வாழ்விலே ஒரு பெரிய விடுதலை இப்பொழுது இறங்கட்டும். பரிசுத்த ஆவியான உதவி செய்யும். சரீர பிரகாரமான உதவியா இருக்கலாம், ஒருவேளை சிந்தனைக்குள்ளான உதவியா இருக்கலாம். பிள்ளைகளுக்கு செய்தி இப்பொழுது தேற்றும். தேங்க்யூ லார்ட்.
அப்படி செய்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளை நீர் ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி. அப்படியே உடைய கரம் தொடுகிறதற்காக நன்றி. எல்லார் மீதும் உடைய கரம் இறங்குகிறதற்காக நன்றி. உருவாக்குகிறவரே, எங்களை உருவாக்குகிறவரே, உருவாக்கும் உதவி செய்து எங்களை உருவாக்குகிறீர். உணர்வுபடுத்தி எங்களை உருவாக்குகிறீர். உண்மையின் வழியில் உருவாக்குகிறீர். நன்றி. இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை பிள்ளைகளுடைய வாழ்விலும் ஒரு சமாதானம் இப்பொழுது உண்டாகட்டும். ஆசீர்வதியும் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வேண்டிக் கொள்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய ஐக்கியம் ஆசீர்வாதம் நல்லுறவும் இப்பொழுது எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரும் கூட என்றைக்கும் நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ. தொடர்ந்து தேவனோடு கூட நம்ம இணைந்திருப்போம். கர்த்தர் நம்மை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.